ஹலோ கைஸ், ரீசன்ட் டைம்ல கடன் வாங்குறது ஒரு ஆபிட்டா மாறிடுச்சுனே சொல்லலாம். ஒரு திருவிழா, வீட்டு கல்யாணம், பசங்க கூட பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னத்தான் சம்பாதிச்சாலும் கடன் வாங்குறது ஒரு பழக்கமா வச்சிருப்போம். ஆனா இந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்க தலையை அடமானம் வச்சா கூட கடனை அடைக்க முடியாத சூழல் தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் யதார்த்தமா கடன் வாங்கிட்டோம், ஆனா அதை அடைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி நம்மள மோசமான நிலைக்கு தள்ளுதே இந்த கடன். அப்போ இந்த கடன் ரொம்பவே மோசமானதான்னு கூட சில பேருக்கு டவுட் வரும். ஆனா இதுக்கு நான் சொல்ல போற பதில் என்னன்னா, அந்த கடனை அவரவர்கள் கையாளும் விதத்தில் தான் அது கடன் மோசமானதா இல்ல பரவசமானதா அப்படிங்கிறது நிர்ணயமாகும். சோ இந்த வீடியோவில் கடனை எவ்வாறு சிறந்த முறையில் கையாண்டு கடனில் இருந்து வெளிவருவது என்று தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு சாதாரண ஆளு, ஒரு பிசினஸ்மேன், 2 பேருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே கடன் வாங்குறாங்க. இதுல சாதாரண ஆட்கள் வீட்டுக்கோ அல்லது ஊதாரித்தனமாகவோ வாங்கின கடனை செலவு பண்ணிட்டு அடைக்க முடியாம இருப்பாங்க. ஆனா பிசினஸ்மேன் வாங்கின கடனை தொழில போட்டு இந்த காசை 5-10 மடங்காக மாத்துவான். வாங்கின கடனை அடைக்கிறதுக்கும் அந்த பிசினஸ்மேன் கஷ்டப்படவே மாட்டான். சோ இந்த கதையிலிருந்து ஒன்னு புரிஞ்சுக்க முடியும், எப்படி கடனை கையாளுவதுன்னு. உங்களுக்காக கடனை கையாளும் வழிமுறைகள். நம்பர் 1, know about your debit. நம்ம பண்ற முதல் தவறே நம்ம எவ்வளவு கடன் வச்சிருக்கோம், எவ்வளவு மந்த்லி இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதா. ஒருவேளை தெரிஞ்சாலும் அதை நம்ம பட்டியலிட மாட்டோம். கடன் எவ்வளவு இருக்குன்னு தெரியாமலே எக்ஸ்பென்ஸ் கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். எண்ட் ஆஃப் தி மந்த் ஐயோ வட்டி கட்ட முடியலையே, இஎம்ஐ பே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கிட்ட எவ்வளவு கடன் இருக்கு, அதை நம்ம எப்படி அடைக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிளான் கூட இல்லாம இருக்கிறது தான். சோ அதனால நம்ம கிட்ட எவ்வளவு கடன் இருக்கு, அதை நம்ம எப்படி அடைக்க போறோம் அப்படிங்கறது அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிளானா போட்டு வைங்க. நம்பர் 2, பிளான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி பட்ஜெட். மந்த்லி நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ நீங்க 20,000 ரூபாய் சம்பாதிச்சு மாசம் இஎம்ஐ, வட்டி, குடும்ப செலவு, உங்களோட பர்சனல் செலவு இதெல்லாம் சேர்த்து 25,000 ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த சினாரியோவில் நீங்க சம்பாதிக்கிறது 20,000 ரூபாய், ஆனா மாத செலவு 25,000 ரூபாய். அப்போ நீங்க சம்பாதிக்கிறத விட 5,000 ரூபாய் எக்ஸஸா தேவைப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்ரி மந்த் எக்ஸஸ் அமௌண்ட் தேவைப்படுதுன்னா நீங்க மறுபடியும் கடன் தான் வாங்க போறீங்க. சோ கடன் இன்னும் எக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்க ஆல்ரெடி செய்யற வேலையை விட்டுடுங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அந்த வேலையை விட்டுட்டு இன்னும் அதிகமான சம்பளம் வர்ற மாதிரியான வேலையை தேடுங்க. அப்படியும் அந்த வேலையை விட முடியல அப்படிங்கிற பட்சத்துல பார்ட் டைம்லயோ அல்லது எக்ஸ்ட்ரா இன்கம் வர்ற மாதிரியான ஒர்க் பண்ணுங்க. அப்படி பண்ணா அந்த எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாயை ஈஸியா பே பண்ணிட முடியும். நம்பர் 3, ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ். சோ மேல நான் சொன்ன மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா ஈஸியா நம்மளால வட்டி, இஎம்ஐ, குடும்ப செலவு, பர்சனல் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணிட முடியும். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. கடனா ஒரு மாசத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா செலவுகள் வரும். லைக் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மேரேஜஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரியான செலவுகள் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஏன்னா இது திரும்பவும் தொடங்கின இடத்துக்கேவா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. மாசம் ஆகக்கூடிய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், பர்சனல் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணா மாசம் சம் அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணலாம். இல்ல அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற சில விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். எப்போ உங்களுக்கு மாத வருமானத்தை விட எக்ஸஸ் அமௌண்ட் தேவைப்படுதோ அப்போ நீங்க இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவ் யுவர் மணி. நம்பர் 4, இன்க்ரீஸ் யுவர் ரீபேமெண்ட். ஒருவேளை உங்களுக்கு சேவ் பண்ணவோ இல்ல இன்வெஸ்ட் பண்ணவோ பிடிக்கலன்னா இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இஎம்ஐ பிரீமியம் முன்கூட்டியே பே பண்ணுங்க. அப்போ உங்களோட இஎம்ஐ பிரீமியம் வழக்கத்தை விட முன்கூட்டியே முடியும். சோ சீக்கிரமா கடன்களை அடைச்சிடலாம். நம்பர் 5, கெட் தி லோன் வித் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்க ஆல்ரெடி லோன் எடுத்திருக்கீங்க, ஆனா அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு வேற ஒரு லோன் எடுங்க. ஆனா அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அல்லது லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியா இருக்கணும். எடுத்துக்காட்டாக 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க வித் 22% இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வச்சுப்போம். இப்போ புதுசா ஒரு லோன் எடுக்கிறீங்க, ஆனா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வெறும் 20% வச்சுப்போம். அப்போ இயர்லி உங்களுக்கு 12,000 ரூபாய் குறையும். அப்போ 1 லட்சத்துக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் அப்படின்னா 5 லட்சத்துக்கு 60,000 ரூபாய் மீறும். சோ பிரீமியம் இயர்ஸ் 5 வருஷம் அப்படின்னா இந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்குள்ள 3 லட்சம் ரூபாய் உங்களால சேமிக்க முடியும். நம்பர் 6, நெகோஷியேட் வித் லெண்டர்ஸ். இது ரொம்ப சூப்பரான விஷயம், ஆனா கொஞ்சம் கஷ்டம். நீங்க உங்ககிட்ட கடன் கொடுத்தவங்க கிட்ட வட்டியை நெகோஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் சில பேர் மொத்த கடனா வாங்கியிருப்பாங்க, வட்டி மட்டும் கட்டிட்டு வருவாங்க. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க வட்டி மட்டும் தான் கட்டிக்கிட்டு வருவீங்க, ஆனா அந்த கடனை அடைச்சு பாடா இருக்க முடியாது. சோ நீங்க யார்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்களோ அவங்க கிட்ட பேசி என்னால மொத்தமா கடனை கொடுக்க முடியாது, அதனால மாசம் மாசம் சம் அமௌண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், சோ இன்ட்ரெஸ்டும் பே பண்ணிடுறேன் அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லி பேசி புரிய வச்சு அதுக்கப்புறம் அதை நெகோஷியேட் பண்ணி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அமௌண்ட்டை கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களோட கடனை ஈஸியா அடைச்சிட முடியும். ஏன்னா 5 லட்சத்தை திரட்டுறதுக்கு உங்களுக்கு பல வருஷம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வரையிலும் நீங்க வட்டி மட்டும் தான் கட்டியிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க இப்படி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுங்க பட்சத்துல அசலுக்கு அசலும் கழியும், வட்டிக்கு வட்டியும் கழியும் அப்படிங்கறத
அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் 7, சம்பாதிச்சுதான் ஆகணும். நிறைய பேர் லாக் ஆகிறது இந்த இடத்துல தான். இஷ்டத்துக்கு கடன், லோன் எல்லாம் வாங்கிட்டு சம்பாதிக்காம கடனை எப்படி அடைக்கிறதுன்னு யோசிப்பாங்க. சோ நீங்க யோசிக்கிற சில நாட்கள், சில மாதங்கள் உங்களோட கடன் 2-3 மடங்காக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. சோ அதனால சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு தான் ஆகணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் கடனில் இருந்து மீள்வதற்கு சிறந்த 7 வழிமுறைகளை தெளிவுபடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி கடன்ல மாட்டிக்கு முடிக்கிறவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான பினான்சியல் சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சோ உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. சோ இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.